விசேஷ நாட்கள்னு வந்தாலே கொழுக்கட்டை இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி டெய்லி ஸ்நாக்ஸ்க்கும் கொழுக்கட்டை சாப்பிட்லாம். ஸோ ஒரு பேன் அந்த மாதிரி எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் 1½ கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா ரைஸ் ஃப்ளவர் இருந்தது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை அந்த மாதிரி நல்லா போட்டு வறுத்துக்கலாம். வறுத்து இதை தனியாக நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வறுத்து தனியாக இதை எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து அதே பேன்லேயே வந்து ஒரு கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவுக்கு தண்ணி அதுக்கு ஆட் பண்ணி இதை நல்லா வந்து ஹீட் பண்ணலாம். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா வெல்லத்தில் ஏதாவது வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். திரும்ப அதே பேன்லேயே 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1½ கப்லேருந்து ஒரு 2 கப் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சமாக இந்த மூந்தால் வந்து வேந்தால் போதும். இது கொஞ்சமாக வெந்துட்டதுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அந்த பேனில் ஆல்ரெடி நான் வெல்லம் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 1 இல்லைன்னா 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் தேங்காய் வந்து 1/2 கப்பு நான் வந்து துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த பாசிப்பருப்பு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுட்ரு அரிசி மாவு அந்த கொழுக்கட்டை மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியாக வராமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லா ஃபுல்லாக எல்லாமே சுருண்டு வந்துடும் தனியாக. பார்த்திங்களா, இப்போ எல்லாமே தனியாக வந்துருச்சு. அந்த மாவு ஃபுல்லாக ஒட்டாமல் எல்லாமே தனியாக வந்துருச்சு. கட்டியாக இல்லாமல் இருக்கும். இது நல்லா வந்ததுக்கப்புறமா இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அந்த மாதிரி தனித்தனியாக நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தந்த சைஸில் நம்ம அந்த மாதிரி கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இட்லி குண்டால நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துணியை போட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையை வச்சுக்கலாம். இது 10 to 15 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். எல்லாத்தையும் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.